உங்க ஒர்க்ஃபோலியோ டைம் ஷீட்டை பார்க்கும்போது அதுல இருக்கிற ஒவ்வொரு நம்பரும் என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு குழப்பமா இருக்கா? கவலையே வேண்டாம். வாங்க, இந்த விளக்கத்துல அதை ரொம்ப சிம்பிளா தெளிவா புரிஞ்சுக்கலாம். நம்மள நிறைய பேர் அந்த நம்பர்ஸை பார்த்துட்டு இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு யோசிச்சிருப்போம் இல்லையா? அந்த எல்லா குழப்பத்தையும் இப்போ நீக்கிடலாம். வாங்க, உங்க வேலை நேரத்தோட முழு கதையும் தெரிஞ்சுக்க தயாராகுங்க. ஸோ நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல உங்க டிஜிட்டல் டைம் ஷீட்டோட பேசிக்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கிளாக் இன், கிளாக் அவுட் பண்றதுக்கான ரூல்ஸ், வேலை நேரத்தில் வர வெவ்வேறு நிலைகள், நீங்க யூஸ் பண்ற ஆப்ஸ் என்ன சொல்லுது, ஆஃப்லைன்ல வேலை செஞ்சா அதை எப்படி ஆட் பண்றது, கடைசியா இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முழு பார்வையை பார்க்க போறோம். இந்த மெட்ரிக்ஸ் எல்லாத்தையும் ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஒருத்தரோட ஒரு நாள் வேலையை ஃபாலோ பண்ணலாம். அவங்க பேரு லூனா. அவங்களோட ஒரு நாள் அனுபவம் இந்த நம்பர்ஸ்க்கு பின்னாடி இருக்கிற உண்மையான அர்த்தத்தை நமக்கு தெளிவா காட்டிடும். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு வேலை நாள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 விஷயம் என்னன்னா, அது எப்போ ஆரம்பிக்குது, எப்போ முடியுதுங்கிறது தான். அதைத்தான் இந்த கிளாக் இன், கிளாக் அவுட் டைம் காட்டுது. கிளாக் இன் டைம்னா நீங்க வேலையை ஸ்டார்ட் பண்ற அந்த முதல் நிமிஷம். இதுல ஒரு முக்கியமான ரூல் இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒரு நாள்ல எத்தனை தடவை கிளாக் இன் பண்ணாலும் சரி, நீங்க முதல்ல எப்போ கிளாக் இன் பண்ணீங்களோ அந்த டைம் தான் கணக்குல வரும். அதே மாதிரி தான் கிளாக் அவுட். அது உங்க வேலை நாளோட முடிவு. ஆனா இங்க ரூல் அப்படியே உல்டா. நீங்க எத்தனை தடவை கிளாக் அவுட் பண்ணாலும் கடைசியோ எப்போ பண்ணீங்களோ அந்த டைமை தான் ஒர்க்ஃபோலியோ ஆஃபிஷியல் டைமா எடுத்துக்கும். இப்ப பாருங்க, இதுதான் அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். லூனா 2ஆவதா ஒரு தடவை கிளாக் இன் பண்ணாலும் அவங்களோட ஸ்டார்டிங் டைம் காலையில 9 கால் தான். அதே மாதிரி அவங்க கடைசியா கிளாக் அவுட் பண்றது ராத்திரி 7:10க்கு. ஸோ அதுதான் அவங்க வேலையை முடிச்ச டைம். அப்போ நீங்க மொத்தமா எவ்வளவு நேரம் வேலை செஞ்சீங்கன்னு எப்படி கணக்கு போடுறது? சிம்பிளான ஃபார்முலா தான். நீங்க கடைசியா கிளாக் அவுட் பண்ண டைம்ல இருந்து முதல்ல கிளாக் இன் பண்ண டைமை கழிச்சு அதுலேருந்து பிரேக் டைமையும் கழிச்சிட்டிங்கன்னா டோட்டல் ஒர்க் ஹவர்ஸ் கிடைச்சிடும். சரி, கிளாக் இன், கிளாக் அவுட்டுக்கு நடுல என்னென்னலாம் நடக்குதுன்னு கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் வாங்க. இந்த நேரத்துல நீங்க எப்படி வேலை செஞ்சீங்கன்னு காட்டுறதுக்கு தான் மத்த மெட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. பிரேக் டைம்னு சொன்னா நீங்க மேனுவலா எடுக்கிற பிரேக் மட்டும் இல்ல, உங்க சிஸ்டம் தானா லாக் ஆனாலோ இல்ல நீங்களே லாக் பண்ணாலும் கூட அந்த டைமும் பிரேக் டைம்ல தான் சேரும். அடுத்து ஐடில் டைம், அதாவது செயலற்ற நேரம். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நீங்க சிஸ்டம் முன்னாடி தான் இருக்கீங்க, ஆனா கீபோர்டோ மவுஸோ யூஸ் பண்ணல. உதாரணத்துக்கு ஒரு 40 நிமிஷம் ட்ரைனிங் வீடியோ பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம் தான் ஐடில் டைம். நீங்க வேலை செஞ்ச மொத்த நேரத்துல இந்த ஐடில் டைமும் அடங்கும். அப்போ உண்மையிலே நீங்க எவ்வளோ நேரம் ஆக்டிவா வேலை செஞ்சீங்க? அதான் அடுத்த கேள்வி. ஆக்டிவ் டைம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். உங்க டோட்டல் ஒர்க் காஸ்ட்ல இருந்து அந்த ஐடில் டைமை மைனஸ் பண்ணிட்டா போதும். இப்போ லூனா விஷயத்துல 8 மணி நேரத்துல 40 நிமிஷம் ஐடில் டைம் போயிடுச்சுன்னா அவங்களோட உண்மையான ஆக்டிவ் டைம் 7 மணி 20 நிமிஷம். ஓகே, அடுத்தது என்னன்னா, நீங்க ஆக்டிவா இருந்த நேரத்துல எந்தெந்த ஆப்ஸ்லயும் வெப்சைட்ஸ்லயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னு ஒர்க்ஃபோலியோ எப்படி பிரிச்சு காட்டுதுன்னு பார்க்கலாம். இது உங்க ஒர்க் பேட்டர்ன் பத்தி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லும். பொதுவா நீங்க யூஸ் பண்ற ஆப்ஸ் எல்லாம் 3 கேட்டகரியா பிரிக்கப்படுது: ப்ரொடக்டிவ், அன்ப்ரொடக்டிவ், அப்புறம் நியூட்ரல். இதை வச்சு ஒரு நாள்ல உங்க கவனம் அதிகமா எங்க இருந்திருக்குன்னு ஒரு குயிக் ஐடியா கிடைக்கும். இப்ப நான் சொல்ல போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ப்ரொடக்டிவ் ஆப்ஸ் டைம்னா அந்த ஆப்ல நீங்க எவ்வளோ நேரம் இருந்தீங்கன்னு மட்டும்தான் அர்த்தம். நீங்க செஞ்ச வேலை ப்ரொடக்டிவா இருந்ததான அர்த்தம் இல்ல. இந்த இடத்துல தான் நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ எதுக்கு கம்பெனிங்க இதை ட்ராக் பண்றாங்க? உங்களை வேவு பார்க்கறதுக்கு இல்ல. உங்க ஒர்க் பேட்டர்ன் எப்படி இருக்கு, தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எங்க வருது, ஒவ்வொரு வேலைக்கும் சரியான டூல்ஸ் யூஸ் பண்றாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். எல்லா வேலையும் சிஸ்டம்ல மட்டுமே நடக்காது இல்லையா? சில நேரம் நீங்க கிளையண்ட் மீட்டிங்ல இருப்பீங்க, இல்ல ஃபீல்டு ஒர்க்ல இருப்பீங்க. அந்த மாதிரி நேரத்துல ஒர்க்ஃபோலியோ என்ன பண்ணணும் இப்ப பார்க்கலாம். ஒருவேளை உங்க இன்டர்நெட் கனெக்ஷன் திடீர்னு கட் ஆயிடுச்சுன்னா கவலையே படாதீங்க. ஒர்க்ஃபோலியோ அதை நோட் பண்ணி வச்சு கனெக்ஷன் திரும்ப வந்ததும் அந்த கேப்ல இருந்த டைமை ஆட்டோமேட்டிக்கா உங்க ஒர்க் ஹவர்ஸ்ல ஆட் பண்ணிடும். நீங்க சிஸ்டம்ல இல்லாம வெளியில ஒரு கிளையண்ட் மீட்டிங் போறீங்கன்னா அந்த டைமை மேனுவலா ஆட் பண்ண சொல்லி ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்கலாம். உங்க அட்மின் அப்ரூவ் பண்ணதும் அந்த டைமும் உங்க டைம் ஷீட்ல கரெக்டா வந்துரும். அது மட்டும் இல்ல, உங்க டைம் ஷீட்ல ஏதாவது தப்பு இருந்தா அதை சரி பண்றதுக்காக உங்க அட்மின் அந்த என்ட்ரீஸை எடிட் பண்ணவும் முடியும். இது எல்லா டேட்டாவும் கரெக்டா இருக்கிறத உறுதிப்படுத்தும். ஓகே, இப்போ நாம எல்லா மெட்ரிக்ஸையும் கிட்டத்தட்ட பார்த்துட்டோம். ஸோ இதையெல்லாம் வச்சு நமக்கு என்ன தெரிய வருது, அப்புறம் பொதுவா வர்ற சில கேள்விகளுக்கு என்ன பதில்னு பார்க்கலாம். உங்க ப்ரொடக்டிவ் டைம் கம்மியா காட்டுதா? டென்ஷன் ஆகாதுங்க. அதுக்கு காரணம் நீங்க வேலைக்கு யூஸ் பண்ற ஆப்ஸை இன்னும் சரியா கேட்டகரைஸ் பண்ணாம இருக்கலாம். உங்க அட்மின் கிட்ட சொல்லி அதை சரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஆக்டிவ் டைம் கம்மியா இருக்கா? அப்போ மீட்டிங், ட்ரைனிங் மாதிரி ஆப்ஸை ஐடில் டைம் டிடெக்ஷன்லேருந்து விளக்க சொல்லிங்க.
இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் பெரிய இம்பாக்ட் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு உங்க டைம் ஷீட்ல இருக்க ஒவ்வொரு நம்பருக்கும் என்ன அர்த்தம்னு தெரிஞ்சிருச்சு. இனிமே இத ஒரு கண்காணிப்பு டூலா மட்டும் பார்க்காதீங்க, உங்க ஒர்க்கிங் ஸ்டைல புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு டூலா பாருங்க. உங்க ஒரு நாள் வேலை, உங்க டைம் மேனேஜ்மெண்ட், உங்க ஃபோக்கஸ் இது எல்லாம் பத்தியும் உங்க டைம் ஷீட் என்ன கதை சொல்லுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன்.